இந்த வாரம் சனிக்கிழமை 20th டிசம்பர் அன்னைக்கு நடக்குது ஸ்ட்ராட்டஜி சீரிஸ் ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ் இன்வெஸ்டிங். அதுவும் தமிழ்ல ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ், இடிஎஃப்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் விட பெட்டரா பெஸ்டான ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இண்டஸ்ட்ரியில என்னங்களை பத்தி பேச போறாங்க. இன்வெஸ்டிங் இன் இந்தியா, டிராவல் பூம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் ராபிட்லி க்ரோயிங் செக்டர். டிராவல் செக்டரோட கரண்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, மார்க்கெட் சைஸ் பத்தி கருத்து, அப்புறம் அதோட growth டிரைவ்ஸ், இன்னும் அதுல இருக்கிற பொட்டன்ஷியல் growths பத்தி பேச போறாங்க. அதை தொடர்ந்து உங்கள் குழந்தைங்களுக்கு உயர்கல்வி முதலீடு, இதுல குழந்தைகளோட எஜுகேஷன்ஸ்க்காக நம்ம சேவிங்ஸ் எப்படி பண்ணும், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத பத்தி எல்லாம் பேசுறாங்க. இந்த வெபினார் முக்கியமா மகளிர்களுக்காக. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இந்த வாய்ப்பை மறக்காம பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஷாம், இந்த எரர் ஆஃப் ஒமிஷன் அண்ட் எரர் ஆஃப் கமிஷன், அதாவது இந்த எரர் ஆஃப் கமிஷனே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மை. அதாவது ஒரு ஸ்டாக் வாங்கினா இப்போ சைக்கிள் ஓட்டுற மாதிரி இப்போ விழாமல் சைக்கிளே ஓட்ட முடியாது. அது மாதிரி தப்புகள் நடக்க தான் செய்யும். அது என்ன ஒரு ரிப்போர்ட் கார்டில் 100 out of 100 அந்த குழந்தை அப்பா கிட்ட மார்க் ஷீட்டை காட்டுற மாதிரி ஒன்றுத்துலையுமே நான் இது பண்ணலங்கிற மாதிரி எரர் ஆஃப் கமிஷன் வந்தால் தான் என்ன ஷாம் இல்லையா? அப்போ எரர் ஆஃப் கமிஷன், அதான் அந்த எரர் ஆஃப் கமிஷன் வரக்கூடாதுன்னு அந்த ஒமிட் பண்ணிட்டோம்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸே இப்போ நம்ம அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு வாங்காமல் விட்டோம்னா அது ஒரு ஈவன் பிகர் எரர். என்ன பொறுத்த மட்டும் போர்ட்ஃபோலியோ லெவலில் தான் பார்க்கணும். எதுவுமே ரொம்ப ஸ்டாக் லெவலில் தான் இன்னைக்கு சொசைட்டி ஃபோக்கஸ்டாக அப்சஸ்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த மட்டும் ஸ்டாக் இஸ் அ மீன்ஸ் டு பில்ட் அ கிரேட் போர்ட்ஃபோலியோ. இது ஒரு கருவி. ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு ஸ்டாக்ன்றது ஒரு கருவி. அது லிஸ்டட் கம்பெனியா இருக்கலாம், அன்லிஸ்டட் என்எஸ்சியா இருக்கலாம், ரைட்? இல்லாட்டி இட் கேன் பி a private equity. It could be your own business also which you are running, like we are all running businesses. So இதெல்லாம் உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு அங்கம். It's a part of it. So the companyங்கிறது ஒரு கருவி தான். பட் போர்ட்ஃபோலியோங்கிறது அதை விட பெருசு. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ள நம்ம எவ்வளவு எலிமெண்ட்ஸை கொண்டு வர முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது ஒரு ரிச்சா இருக்கும். ஆக்சுவலா இப்போ சில எலிமெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட்டே ஆகாம போகலாம். உதாரணத்துக்கு 2010ல இருந்து 2016 வரைக்கும் எஃப்எம்சிஜில பெருசா ஒண்ணுமே நடக்கல, ரைட்? ஆனா 2018-19 பாத்தீங்கன்னா எல்லாருமே எஃப்எம்சிஜியை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ்ல ஒரு டிராமாட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நீங்க ஹிந்துஸ்தான் லீவர் 2012-13 வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா இதையே இவர் வாங்கிட்டு இருக்காரு, அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல பீப்புள் போனாங்கன்னா ஒரு மல்டி பேக்கரை மிஸ் பண்ணிடுவாங்க. 20-25 மடங்கு போகக்கூடிய ஒரு ஸ்டாக்கை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஷார்ட் சைட்டட்னஸ் எப்போ வரும்னாக்கா நியர் டேர்ம் அண்டர் பர்ஃபார்மன்ஸே வரக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் இருந்தாக்கா, சரி நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும், நியர் டேர்ம் அண்டர் பர்ஃபார்மன்ஸே வரக்கூடாதுன்னு. பட் சில கம்பெனிஸ் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு ஹிஸ்டரி இருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், இப்போ டாடா மோட்டார்ஸா எடுத்துங்க, அசோக் லேலண்ட் எடுத்துங்க, இந்த மாதிரி கம்பெனிஸோட சைக்கிள்ஸ் பயங்கர லாங் சைக்கிள். ஆனா மார்க்கெட் இதுல எல்லாம் அந்த மாதிரி ஒரு லாங் சைக்கிள் இருக்கும்னு அசியூம் பண்ண ரெடியா இல்லை. ஆக்சுவலா ஏதோ உடனே சரியாயிரும், பயங்கர growth வந்துடும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும்போது யூ ஆர் ஷுவர் டு மேக் எரர் ஆஃப் கமிஷன். அந்த மாதிரி எரர் ஆஃப் கமிஷன் அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். நீ வேணும்னே மேலேருந்து கீழே போற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடாது. ஆனா ஒரு லோவர் லெவல்ல வாங்கிட்டு ஒரு ரீசனபிள் லெவல்ல நீ ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அதுல உடனே நீ நினைச்சது நடக்கலன்னா அது ஒரு பெரிய எரரா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். யூ ஹேவ் டு ஒன்லி கிவ் டைம். ஸோ இந்த டைம் ஒரு ஸ்டாக்கு கொடுக்கறதுல எப்போ கொடுக்கலாம் எப்போ கொடுக்க கூடாதுன்னு there are very clear processes to be employed. அது இங்க பண்ணலாம், இங்க பண்ணவே கூடாது. பட் people don't think about that. அவங்க வெறும் அந்த மிஸ்டேக் அப்படின்னு தான் அதை பார்ப்பாங்க. ஸ்டாக் வாங்கினா கீழே போயிடுச்சு, மிஸ்டேக், அது ஏன் போச்சு, திருப்பி என்ன நடந்தா திருப்பி வரும், இது எதுவுமே பார்க்கறதுக்கு யாருமே இன்னைக்கு ரெடியா இல்லை. பிகாஸ் இவ்வளவு வின்னிங் ஸ்டாக்ஸ் இருக்கும்போது நான் ஏன் ஒரு ஸ்டாக்கை இந்த மாதிரி வாங்கி என் போர்ட்ஃபோலியோல வச்சுக்கணும்ன்றதுதான் அதுல அண்டர்லைங் சைக்காலஜி. நான் வின்னிங் ஸ்டாக்கை மட்டும்தான் வாங்கணும், ஒரு லூசிங் ஸ்டாக்கையோ அல்லது ஒரு தேக்க நிலையில ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோ வாங்கவே கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட்.
பட் இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்டாவே உடையும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். கோல்டு கோர்ஸ் எப்பவுமே டிஸ்கவுண்ட்ல இருக்கும். இப்போ வந்து 100 ரூபாய் மதிப்பு இருக்கும் அதுல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது 25 ரூபாய்க்கு கிடைக்கும், ரைட்? இப்போ 75 ரூபாய்க்கு சுந்தரம் பைனான்சியல் ஹோல்டிங் ரொம்ப நாளைக்கு ட்ரேட் ஆயிடுது. திடீர்னு பார்த்தா 400 ரூபாய்க்கு மேல போச்சு. ஓகே, 70 ரூபாயும் அன்ரியல், ப்ராப்ளி 400 ரூபாயும் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட். ஸோ இதை வாங்கி வச்சுட்டு எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, அதனால நான் அதை வாங்க மாட்டேன்னு சொல்றோம். 70 ரூபாயில அதை மிஸ் பண்ணிடுறோம். ஓகே, இதே ஒரு பெடிகிரீட் கம்பெனியா 400 ரூபாயில பாக்குறோம், அதை தப்பா வாங்கிடுறோம். இது ரெண்டுமே ஒரே கம்பெனியில் நடக்கும். ஸோ எப்போ நீங்க வந்து ரெடி டு டேக் ரிஸ்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் டு பி ராங் when the valuations are in your favor, and you must not be prepared to be wrong when the valuations are not in your favor. So அந்த டிஃபரன்ஸ் வந்து வெரி வெரி டெக்னிக்கல். பட் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் ஒருத்தனால வந்து கரெக்டாக ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண முடியும். ஸ்டாக் செலெக்ஷன் நீங்க பயங்கரமா ஓவர் சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. அதுதான் இந்த கோவிட் இரா ஆஃப் இன்வெஸ்டிங்ல. ஏன்னா நீங்க வந்து பிடிலைட்டை வாங்கலாம், ஐடிசியை வாங்கலாம், ஏஷியன் பெயிண்டை வாங்கலாம், இப்படி நிறைய கம்பெனியை வாங்கலாம்னு ஆட் பண்ணிட்டே போறோம். இன்னைக்கு அதுல வந்து ஜொமேட்டோ இந்த மாதிரி கம்பெனிஸே சேர்த்துட்டோம். என்ன விலையில வேணா வாங்கலாம் அப்படின்னு. பிராடா இந்த என்ன விலையில வேணா வாங்கலாங்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன்னா இன்னைக்கு வந்து அது ஒரு ஸ்கூல் ஆஃப் இன்வெஸ்டிங் மாதிரி ஆயிடுச்சு. பை அட் எனி பிரைஸ். எப்பயாவது அந்த மாதிரி நீ வாங்கியிருக்கியா அல்லது வாங்குறத பார்த்துருக்கியா? அதோடைய விளைவுகள் என்னவாகும்? விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாகவே தான் இருக்கும். ஏன்னா வந்து ப்ரைஸ் கரெக்ஷனுங்கிறது ஒரு பக்கம். ப்ரைஸ் கரெக்ஷன்னா வாங்கின விழுந்தது, லாஸ் புக் பண்ணிட்டு அடுத்ததுக்கு அது அந்த மாதிரி ஒரு க்ளோஷராவது கிடைக்கும். அதை விட ஒரு மோசமான விஷயம் வந்து டைம் கரெக்ஷன் தான் விஷயம். ஸோ டைம் கரெக்ஷனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு. அதாவது ஒரு ஸ்டாக் ஒரு விலைக்கு வாங்கிட்டு அதை வந்து மார்க்கெட் ஒரு பக்கம் ஒரு ரோரிங் புல் மார்க்கெட்டில் போயிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் ஸ்டாக் பர்ஃபார்மே பண்ணாமல் ஒரே நிலையில் இருக்கிறது தான் வந்து டைம் கரெக்ஷன். அதே இடத்துல ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கிறது தான் ரொம்ப நாளைக்கு இருந்துச்சுன்னா, மாச கணக்கில், குவார்டர் கணக்கில், வருஷ கணக்கில் இருந்தால் அது டைம் கரெக்ஷன். ரைட். ஸோ அதுவும் வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 25 வருஷம் கெரியரில் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு உண்டான ஒரு புல் மார்க்கெட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் லைக் அ சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் விச் யூ ஹவ் லாஸ்ட்டுங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அது வந்து அந்த என்ட்ரி வேல்யூவேஷனில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் ரொம்ப ஹை ப்ரைஸை கொடுத்து வாங்கிட்டோம்னா வந்து இப்போ கிளாசிக் கேஸ் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி விச் இஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ். இதில் என்ன ஒரு பியூட்டின்னா வந்து என்னதான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பக்கம் போகிற மாதிரி இருந்தாலும் அட் த சேம் டைம் வந்து மார்க்கெட் வந்து டீரேட்டும் பண்ணிட்டு இருக்கு சில ஸ்டாக்ஸ் எல்லாம். அந்த ரீரேட்டிங்கை பற்றி தான் மீடியாவும் எல்லாம் நம்ம எல்லாம் நிறைய அதை பற்றி எல்லாம் பார்க்குறோமும் பேசுகிறோம், அதெல்லாம் ஒரு விஷயமே தவிர நிறைய ஸ்டாக்ஸு டீரேட்டிங் வருது. அதாவது அந்த PE மல்டிபிள்னு சொல்ற அந்த மல்டிபிள் இறங்கிட்டே வருது. ரீரேட்டிங் அப்படிங்கறத நீங்க வந்து PE மல்டிபிள் கூடுறத ரீரேட்டிங்னு சொல்றீங்க. டீரேட்டிங்கிறது PE மல்டிபிள் குறையறத சொல்றீங்க. ஆமா. சோ அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஏஷியன் பெயிண்ட் வந்து டீரேட் ஆயிருக்கு. ஒரு காலத்துல வந்து 80-90 PEல இருந்த ஸ்டாக் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 45-48 கிட்ட வந்துடுது. ஐஷர் மோட்டார்ஸும் அதே மாதிரி ஒரு சரிவை பார்த்துருக்கு. அதே மாதிரி 2021 காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஃபேன்சிடாக 2-3 IPO கம்பெனிஸ்லாம் வந்தது. இந்த தத்வா சிந்தன் ஒரு கம்பெனி வந்தது. இதெல்லாம் எனக்கு அவுட் ஆஃப் த இது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அந்த ஐடியா ஃபோர்ஜின்னு ஒரு கம்பெனி ஒரு 1.5-2 வருஷம். இதெல்லாம் வந்து பயங்கரமான ஹை சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி கம்பெனியை வராது அப்படின்லாம் சொல்லி வெரி ஹை லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் டபுள் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2021லேருந்து 2024 மார்க்கெட் நல்லா தான் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நாட் ஒன்லி பேக் டு ஐபிஓ, லெசர் தான் IPO ப்ரைஸ் வேறு இருக்குது இப்போ. கரெக்ட். ஸோ அதனால வந்து அந்த என்ட்ரி வேல்யூவேஷன் இப்போ விப்ரோ வந்து ஒன்றும் தப்பே பண்ணல. விப்ரோ வந்து நீங்கள் 2001லேருந்து காலகட்டத்தில் வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக காமிச்சிருக்கும். பட் அது வந்து மார்க்கெட் ஆக்ஷனில் அது டிரான்ஸ்லேட் ஆயிருக்காங்கன்னா இட் ஹஸ் நாட் ஹேப்பன். அது ஏன் அந்த மாதிரி நடக்குது? மார்க்கெட்டுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஏன் ஒரு கம்பெனினால மீட் பண்ண முடியல? ஏன்னா ஒரு கம்பெனி மார்க்கெட்டுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியுதா இல்லையாங்கிறது ஒரு அசஸ்மெண்ட். முடிஞ்சா என்ன ஆகும் மார்க்கெட்ல, முடியலன்னா என்ன ஆகும்ன்றது செகண்ட் அசஸ்மெண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்லங்கிறது தான் ஃபைனல் அசஸ்மெண்ட். ஸோ டெல் அஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் மார்க்கெட்னால மார்க்கெட்டுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஏன் ஒரு கம்பெனினால மீட் பண்ண முடியறதில்லை? ஏன்னா வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு உண்டான க்ரோத்தை வந்து இன்னைக்கு ஆல்ரெடி அந்த ப்ரைஸில் வந்து ஃபேக்டர் பண்ணிட்டு எல்லாமே இந்த கம்பெனிக்கு நல்லா தான் நடக்கும். ஒரு ப்ளூ ஸ்கை சினாரியோ, அதில் வந்து சீரழிவே வராது, ஒரு டவுன் டவுனே வராது, இந்த கம்பெனி வந்து ஒரு டிஸ்ரப்ஷன் ப்ரூஃப், இதுதான் ஒரு நெக்ஸ்ட் பிக் திங், இந்த மாதிரிலாம் ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணி
அதனால வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு உண்டான growth ஆல்ரெடி ஸ்டாக் ப்ரைஸில் இன்னி தேதிக்கே வந்ததுனால அந்த மார்ஜின் ஆஃப் எரர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டெர்மினாலஜி, அதாவது இப்போ கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக அந்த 25% 30% growth கொடுத்துட்டே இருக்கணும், அதுக்கு கம்மியாக வந்ததுனாலே வந்து அந்த மல்டிபிள் விழுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்திங்கிற ஒரு அந்த நிலைமைக்கு போயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரைஸோட கீப் அப் பண்ணாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். எல்லா கம்பெனிஸ்க்கும் அது வரும். மைக்ரோசாஃப்ட்டுக்கு வரலையா 15 வருஷமா. ஸோ இது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மைக்ரோசாஃப்ட்டுக்கு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு டீரேட்டிங் சுச்சுவேஷன் பயங்கரமாக நடக்குது. இன்னைக்கு லூயி விட்டான் ஆப்பிள் மாதிரி கம்பெனிலே அந்த பி ரேட்டிங் இறங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் யூஎஸ்ல வருது, நிறைய கம்பெனிஸ்ல வருது இன்னைக்கு. ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா பாயிண்ட்டு, நீங்கள் லூயி விட்டான்னு சொன்னது கொஞ்சம் இன்டர்நேஷ்னலாக ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நான் டேட்டா எடுத்து பார்த்துருந்தேன். இப்போ நாஸ்டாக் எடுத்திங்கன்னாக்கா வந்து 10 வருஷம் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 19% கொடுத்துருக்கு. நான் டாலர் டேர்ம்ஸில் சொல்கிறேன், நான் 19% 10 வருஷம் ரிட்டர்ன். ரசல் 2000 சொல்லக்கூடிய அவங்களுடைய மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா வெறும் 6% கொடுத்துருக்கு. S&P 500 அதாவது அவங்களோட அந்த ப்ராட் பேஸ்ட் இண்டெக்ஸ் அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கும் ரசல் 2000க்கும் நடுவில் ஒரு 10-11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அந்த S&P 500ல இந்த 10-11% ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு காரணமே வந்து இந்த நாஸ்டாக்ல இருக்கிற கான்ஸ்டன்சி இதுலயும் இருக்கு. இதை கட்டி விட்டோம்னா S&P 500 ரிட்டர்னும் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். என்னதான் நம்ம யூரோப் ஜப்பான்லாம் டெட் மார்க்கெட்னு சொன்னாலும் இன்னி தேதிக்கு வந்து நிக்கே ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஹாஸ் கிவன் மோர் ரிட்டர்ன் தேன் ரசல் 2000 இண்டெக்ஸ் அண்ட் ஜெர்மனி ஹாஸ் கிவன் மோர் ரிட்டர்ன் தேன் ரசல் 2000 இண்டெக்ஸ். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பியாண்ட் தட் ஃபேப் 8 ஃபேப் 10 ஸ்டாக்ஸ் இட் ஹாஸ் பீன் அ சிங்கிள் டிஜிட் மார்க்கெட் தான். அதாவது என்னென்னா இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர இண்டெக்ஸ் ஒரு பக்கம் ரொம்ப மீகரான ஒரு ரிட்டர்ன்ஸு, பட் இண்டிவிஜுவலாக அங்கேயும் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபேப் 8 ஸ்டாக்ஸ் ஃபேப் 9 ஸ்டாக்ஸில் இருந்தாலுமே அங்கேயும் நிறையா ஸ்டாக்ஸ் வந்து இட்ஸ் க்ரோயிங் அமேசிங் வெல். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த காவான்னு ஒரு ரெஸ்டாரண்ட். காவா ரெஸ்டாரண்ட் நல்ல வேல்யூஷன், நல்ல மல்டிபிள். சேம் ஸ்டோர் சேல்ஸ் தான் 14% யூஎஸ் மார்க்கெட்டில். நீங்க போன இடம் கிடைக்காது, அவ்வளோ க்ரௌடு, எங்க போட்டாலும் க்ரௌடு. அந்த மாதிரி ஒரு பிராண்ட் அது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்கா ஷாம்? அதாவது நான் என்ன கேட்குறேன்னா வந்து இண்டெக்ஸ் வந்து ஒரு மாதிரி மீகராக சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு பியாண்ட் த இண்டெக்ஸ், அதாவது அவுட் சைட் இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக பாலாஜி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஐ மேட் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் வென் த இண்டெக்ஸ் டிட் பர்ஃபார்ம். சி மார்க்கெட்டில் எல்லாமே ஏறுறது, எதை வாங்கினாலும் ஏறுன்ற ஒரு சூழ்நிலையில் we are only as good as anybody else actually. அது வந்து ஒரு வகையில் உண்மை. பட் மார்க்கெட் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஃப்ளாட்டாவோ டவுனாவோ இருக்குன்னு எதுவுமே அவ்வளோ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்ற மார்க்கெட்டில் நம்மளுடைய ஸ்கில் கரெக்டாக அப்ளை பண்ணாக்கா நம்மளால பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தொடர்ந்து பேர் மார்க்கெட்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஸ். ஏன்னா நம்மளால நிறைய விஷயங்களை பண்ண முடியுது, அந்த பேர் மார்க்கெட்ல நிறைய விஷயங்களை பண்ண முடியுது. அது வந்து நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்ணுது பேசிக்கா. ஸோ அந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து நமக்கு ரிட்டர்னா நமக்கு அமையுது. எதுலையும் நான் மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணியிருக்கேன், பிஎம்எஸும் பண்ணியிருக்கேன், பர்சனல் இன்வெஸ்டிங்கும் பண்ணியிருக்கேன், பிரைவேட் ஈக்விட்டியும் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே இது வந்து ஒரு ஓவர் ஆர்ச்சிங் த்ரெட். இப்போ நான் ஒரு ஸ்மால் கம்பெனியை போய் வாங்குறேன், லெட் அஸ் சே ஐ அம் கோயிங் அண்ட் இன்வெஸ்டிங் இன் a travel company. When travel is out of favor, then when travel comes into favor, it will become a very very high growth company. You go and buy a QSR company when nobody wants to invest in QSR. Correct. Then QSR க்கு கிராக்கி வந்து இன்ஃப்ளேஷன்லாம் குறைஞ்சி எக்கானமி ஒரு growth mode இருக்கும்போது அதே கம்பெனி வந்து மார்க்கெட் வேற மாதிரி பார்க்கும். இது வந்து ஒரு செக்டருக்கும் பொருந்தும். இப்போ நீ வெஸ்ட்வீஸை பற்றி பேசினேன், நம்ம வெஸ்ட்வீஸை பார்க்கும்போது அது வந்து 700-800 ரூபாய். கரெக்ட். இன்னைக்கு ஏதோ 4,900 5,000 இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். இட் ஹஸ் gone up by 6-8 times in 6 years, something like that. So அந்த டைம்ல மார்க்கெட் வந்து ஒண்ணுமே பண்ணல. 2018ல மார்க்கெட் வாஸ் கமிங் டவுன் ஆக்சுவலி. இஃப் யூ நோட்டீஸ், when the market is coming down we have to pick all these companies. கவுண்டர் சைக்கிளிக்கலா போய் கம்பெனியை தேடி பிடிச்சி வாங்கி வச்சுட்டு அந்த சைக்கிள் அந்த இண்டஸ்ட்ரியில ரிவர்ஸ் ஆகி நல்லா பண்ணும்போது மார்க்கெட் எங்க இருந்தாலும் இந்த கம்பெனி ஷைன் ஆகும். ரைட். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் தான் எனக்கு ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. எல்லாரும் மார்க்கெட்ல பணம் பண்றது ஈஸின்னு சொல்ற நேரத்தில் நம்ம பண்ற ரிட்டர்ன் கிட்டத்தட்ட அதே அளவு இருக்கலாம், இல்லை கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுற டைமில் நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து அதோட பன்மடங்கு ஸ்ட்ராங்கராகவும் இருக்கும், மோர் ரிவார்டிங்காகவும் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அகெயின்ஸ்ட் த டைடு போய் பண்ணுற விஷயங்கள் தான் டெஃபினட்டாக நல்ல கெயின்ஸை கொடுக்கும்னு
நான் உறுதியாக நம்புறேன். இந்த ட்ராவல் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அந்த ட்ராவல் எடுத்துக்காட்டிலே இன்னொரு ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, நாட் ஒன்லி ட்ராவல் பட் இந்த மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இப்போ மேக்ரோவாக ஒரு மாதிரி ஒரு தீமை டிசைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ட்ராவல் வந்து நல்லா பண்ணோம் அப்படின்னா, அந்த ட்ராவல் ஆடுறதுக்கு வந்து ட்ராவலை ப்ளே பண்ணோன்னா அதுக்கு ஒரு 2-3 செக்டர்ஸ் இருக்கும். ஒன்று ஒரு ஹோட்டல் கம்பெனியில் வாங்கலாம், இல்லாட்டா ஒரு லக்கேஜ் மேக்கரை வாங்கலாம். ஸோ ஒரு மாதிரி மேக்ரோவாக வந்து நீங்கள் டிசைட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஒன்று இருந்தது. ஆனால் இப்போ எப்படின்னா ஷாம், எனக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ட்ராவல்னு முடிவு பண்ணிட்டோம். ட்ராவலில் வந்து லக்கேஜ் க்ரோத் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். ரெண்டு இது டிக் மார்க் ஆகிடுச்சு. இப்போ இந்த லக்கேஜ் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்டடில் வந்து 2 பிளேயர் இருக்கும். ஸோ லீடரை போய் லீடர் வாங்கியிருந்தோம்னா என்னதான் ட்ராவல் க்ரோ பயங்கரமாக இருந்து பேசஞ்சர் க்ரோத் எல்லாம் பயங்கரமாக இருந்தாலும் அந்த லீடரோட ஃபர்கெட் ஸ்டாக் ப்ரைஸ் அது வேறு மாதிரி இது. ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் விசாவி ஹிஸ் காம்படிட்டர் இட் இஸ் எர்த் அண்ட் ஸ்கை மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்குது. பெரிய வித்தியாசம். அதே மாதிரி இப்போ கேபிள் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ கேஏ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு மாதிரி பாட்டுருக்கான். இன்னொரு ஒரு காம்படிட்டர் வந்து அவங்களோட அந்த ஃபேமிலிக்குள்ளே தகராறு இதுங்கிறதுனால வந்து இவன் வந்து மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணி வேற எங்கே ஒரு லெவலுக்கு போயிட்டான். அவன் வந்து அப்படியே ஸோ அதை எப்படி அதை வந்து இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் நம்ம கம்பெனியை வாங்கும்போது அந்த கம்பெனினால தன்னுடைய பிஸ்னஸை எந்த விதமான ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் பண்ண முடியுதாங்கிறது நம்ம பார்க்கணும். சப்போஸ் அந்த கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, அண்ணன் தம்பி சண்டை இருக்குது, நீங்கள் கேஏ பற்றி சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்கள் கம்பீட்டிங் கம்பெனிஸை பார்த்தீங்கன்னா அவங்கள வேற சர்ச்சைகள் இருக்கும்போது அவங்களால தொழிலில் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்டாக் சீப்பாக இருக்குனாலும் அதை போய் வெரைட்டி வாங்குறதுல அர்த்தம் இல்லை. யூ மஸ்ட் ஹேவ் அ சிங்குலர் ஃபோக்கஸ் ஆன் க்ரோயிங் த கம்பெனி, க்ரோயிங் த பிஸ்னஸ். யார் வந்து கம்பெனியை வளர்க்கறதுல சிங்குலர் ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அதுக்கு உண்டான பீப்புள் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது சந்தையில். அப்போ அந்த மாதிரி கம்பெனி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். யார் வந்து எனக்கு நினச்சப்போ நான் என் கம்பெனியை க்ரோ பண்ண பேர்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் கொஞ்சம் குறைச்சி தான் எடை போடணும். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஜட்ஜ்மெண்டல் அண்ட் வெரி வெரி ஜுடிஷியஸ் டெசிஷன் அண்ட் இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ் டெசிஷன். ஏன்னா நீ எடுக்கும்போது இவன் இப்படி தான் இருப்பான், இவன் ஒழுங்காக வரமாட்டான்னு ஒரு முடிவு எடுக்கிற, அந்த முடிவு சரியாக வரணும். அல்லது இவன் இப்படி இருக்கிறதுனால இன்னொருத்தனுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு அந்த இன்னொருத்த மேலே நீ பணத்தை கட்டுற, அதுலேயும் வந்து உனக்கு யூ மஸ்ட் பி ப்ரூவ்ட் ரைட். ஸோ டு achieve that you have to have a very good understanding of both the companies which you are discussing. You have to understand the managements, அவங்க பணத்தை டைல்யூட் பண்ணுவாங்களா அல்லது டைவர்ட் பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் நீ வந்து எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணணும். இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இப்போ ரொம்ப நாளைக்கு ரிலாக்ஸோ ஃபுட்வேர் பயங்கர கிராக்கி உள்ள ஒரு கம்பெனியாக இருந்தது, இன்னைக்கு அது இல்லை. ரொம்ப நாளைக்கு கிரண் க்ளோதிங் அந்த கில்லர் ஜீன்ஸ் பண்ணக்கூடியவா அது வந்து பயங்கர கிராக்கி உள்ள கம்பெனியாக இருந்தது. அதுக்கப்புறம் it has fallen off. இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து they fail to live up to the hype. ஆனா அதே நேரத்துல வேற ஒரு கம்பெனி வந்து it would have lived up to the hype. So you can always find alternate companies which did exceptionally well in the same industry or in adjacent industry. So you must be very careful in picking. அதாவது எந்த இடைஞ்சலும் இல்லாம கம்பெனினால டெலிவர் பண்ண முடியும். இடைஞ்சல் இருந்தாலே அதுக்கான விலையை நீ தான் கொடுக்க போற. That you have to be very very clear. ஸோ இட்ஸ் அ சப்ஜெக்டிவ் திங் தான். நீ சொல்கிற விஷயம் வந்து ஃபேக்ட். உங்களோட எடுத்துக்காட்டு ஷாம், இப்போ வந்து நீங்கள் கேர் ரேட்டிங்ஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம்.